தவக்கால சிந்தனையின் 35ஆம் நாள். நேற்றைய தினத்தில் திருவருட்சாதனங்களை பயன்படுத்தி நாம் இறைவனோடு எப்படி ஒன்றித்து வாழ்வது என்பதை பற்றி சிந்தித்தோம். இந்த 35வது நாளில் நாம் சற்றே முன் தயாரிப்புடன் இருப்பதும் மதிநுட்பத்துடன் இருப்பதும் அவசியம் என்பதை பற்றி நாம் சிறு வரிகள் சிந்திப்போம். ஏனென்றால் ஆண்டவராகிய கிறிஸ்து புறாவை போல் கபடற்றவர்களாய் இருங்கள் என்று சொன்ன அதே நேரத்தில் பாம்பை போல சற்று விவேகம் உள்ளவர்களாகவும் மதிநுட்பம் உள்ளவர்களாகவும் இருங்கள் என்கின்றார். இந்த உலகத்தில் நாம் இப்பொழுது வாழக்கூடிய இந்த உலகம் மிகவும் மோசமானது. ஒருவருக்கொருவர் அன்பு இல்லாமல் ஒருவருக்கொருவர் பழி சொல்லி கொலை செய்து மிக மோசமான பாவ காரியங்களை செய்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்கின்ற பொழுது இதை விட மோசமாக சொதம் கொமரா இருந்ததனால்தான் அது அழிவின் உச்சத்திற்கு சென்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகையால் எந்த ஒரு காலகட்டத்தில் இந்த உலகம் சார்ந்த காரியங்கள் இப்படித்தான் இருக்கும். ஆனால் கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கின்ற நமக்கு இந்த உலகம் அல்ல, இதைவிட மோசமான உலகமாக இருந்தாலும் கூட நம்மால் நன்மையான காரியங்களில் வாழ முடியும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சற்றே மதிநுட்பமாகவும் வாழ வேண்டும், முன் தயாரிப்புடன் வாழ வேண்டும். மணமகனை காண ஆயத்தமாக இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த ஊமையை பற்றி நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். 10 பேர் எண்ணெய், விளக்கு, திரி எல்லாவற்றையும் வைத்து முன் தயாரிப்புடன் இருக்கின்றார்கள். ஆனால் மறுபுறம் மணமகன் வரட்டும், வந்த பின்பு நாம் இதையெல்லாம் சரி செய்து எடுத்து வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். யார் இதில் வெற்றி பெற முடியும்? ஏற்கனவே முன் தயாரிப்புடன் இருந்தவர்கள். தேர்விற்கு முன்பாக படித்து ஏதோ பை சான்ஸ் லக்கில் வெற்றி பெறுவது என்பது மிக மிக அரிது. ஆனால் 10 மாதங்கள் 1 வருடங்களாக ஒரு தேர்வுக்கு தயார் செய்யக்கூடிய ஒரு மாணவன் தான், ஒரு மாணவி தான் முழுமையாக வெற்றி அடைய முடியும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகையால் கிறிஸ்தவர்களாகிய நாம் முன் தயாரிப்புடன் இருப்போம். இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தேவையான மதிநுட்பமும் வேண்டும். இல்லையே நாம் இங்கு தோர்த்து விடுவோம். எந்த அளவிற்கு இயேசுவோடு நாம் உறுதியாக அவரை சிக்கன பற்றி பிடிக்கின்றோமோ அந்த அளவிற்கு தான் நமக்கு மதிநுட்பம் கிடைக்கும். நம்முடைய ஆசை என்பதை விட கிறிஸ்துவினுடைய செயல் திட்டங்கள் என்ன, கிறிஸ்து என்ன நினைக்கின்றார் நம்மளை பற்றி, நாம் எதற்காக இங்கு படைக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து செயல்படும் பொழுது இந்த உலகம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நமக்கான காரியங்கள் கிடைக்கும், வெற்றி கிட்டும், மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் என்பதில் எல்லளவும் மகிழ்ச்சி, எல்லளவும் நமக்கு மகிழ்ச்சி குறையும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆகையால் நாம் மதிநுட்பம் உடையவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான ஞானத்தையும் நாம் பெற்றிருக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியம்.